வணக்கம். இன்னைக்கு காணொளியில தேசிய கல்விக் கொள்கை 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்றியத்தில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் காசி தமிழ் சங்கம் நடத்துகிற அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கின்னு ஒரு முத்தான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் தமிழ்நாடு சைன் பண்ணாதான் நான் உங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு சட்டத்துக்கு விரோதமான பேச்சு. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ரூல்ஸ் ஆகும்னு தெரியல. நாடாளுமன்றத்தால எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து பல திட்டங்களுக்கு சைன் பண்றாங்க. தமிழ்நாட்டிலிருந்து வரி போகிற மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வரி போகுது. அந்த வரியிலிருந்து தான் இந்த திட்டத்துக்கான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி நீங்க இதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணாதான் இந்த மணியை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதாவது மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, ஒன்றியத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, பொதுப்படியான ஒரு உரிமை இருக்கு. இப்படி உரிமைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த உரிமைகள்ல எஜுகேஷன் சொல்றது ரெண்டுக்குமே உரிமை இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும் போது நீ ஒரு எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரன்னு சொன்னா அதுல நீ அக்செப்ட் பண்ணாதான் இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுன்றது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது இதனுடைய நோக்கம் என்ன? நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய நோக்கம் என்ன? நியூ எஜுகேஷன் பாலிசி உண்மையாகவே அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்ல இந்தியாவுக்கே நல்லதா, மாணவர்களுக்கு அனைத்து விதமான மாணவர்களுக்கு நல்லதா, அதனுடைய சாதக பாதகம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம். அதாவது சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருது. அந்த டைம்ல இந்தியாவை ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாத்தணும்னு சொல்லணும்னு சொன்னா அப்போ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறாங்க. அப்போ 1948 இருந்து 49வது வருஷத்துல ஒரு எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்து 1986ல ஒரு எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா 30 வருஷம் கழிச்சு 2020ல நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபி அப்படின்னு உருவாக்குறாங்க. இப்போ இதை தமிழ்நாடு அரசு ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இதுல மும்மொழி கொள்கை இருக்கு. இதுல இந்தி மறைமுகமா தமிழ்நாட்டுல இந்திய மறைமுகமா திணிக்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுனால எங்களுக்கு மும்மொழி கொள்கை அவசியம் இல்லை, அதனால நாங்க இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணல. ஓகே, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படி என்னதான் இருக்குது, அது என்னென்ன விஷயம் சொல்லுது அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது சுமாராக ஒரு 150 பக்கம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்குது. எல்லா மொழியிலும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் படித்தாவே எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. ஆனால் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி அதை ஒரு முக்கியமான விஷயங்களா தேடி பார்க்கும்போது ஒரு சில விஷயம் மாத்திரம் பல கல்வியாளர்களால பல சமூக ஆர்வலர்களால வீடியோவெல்லாம் நான் பார்க்கும்போது அதிலிருந்து நான் எடுத்து இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பழைய சிஸ்டம் பார்த்தீங்களான்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை படிக்கணும். அப்போ 10ஆம் கிளாஸ் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரும். அதுக்கப்புறமா +1 +2ல பப்ளிக் எக்ஸாம் வரும். மொத்தமாகவே 6லிருந்து 16 வயசுக்குள்ள அவன் 10ஆவது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து 16லிருந்து 18வது வயசுக்குள்ள அவங்க +2 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுதான் அரசாங்க பள்ளிகள்ல வழக்கமா நடக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது 3ஆவது வயசுல இருந்து 6ஆவது வயசுக்குள்ளவே அவங்க 3ஆவது படிச்சிருக்கணும். அதாவது 3ஆம் கிளாஸ்ல எக்ஸாமு, 5ஆம் கிளாஸ்ல எக்ஸாமு, 8ஆம் கிளாஸ்ல எக்ஸாமு, 10ஆவது எக்ஸாமு, 12ஆவது எக்ஸாம். அதாவது 18 வயசுக்குள்ளவே அவங்க 5 எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறமா +2 பாஸ் பண்ணிட்டாலும் மேல் படிப்பு படிக்க போகணும்னு சொன்னா அவங்க அகில இந்திய அளவில் ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் அவங்க மேல் படிப்புக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேஷன் பாலிசியில சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும்
தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மொழியை கட்டாய மொழியா படிக்கணும் அப்படின்னு இதுல சொல்ல வர்றாங்க. அடுத்து 6வதுல இருந்து 8ஆம் வகுப்பிலே என்ன ஆகுதுன்னு சொன்னா தொழிற்கல்வி. அதாவது சில நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில் இருக்குது இல்லையா, இப்போ தச்சு வேலை, அதுக்கப்புறமா வந்து கார்டனிங், இப்போ தோட்ட வேலை, அப்புறமா வந்து எலக்ட்ரிக் வேலை, இப்போ நகை செய்கிறாங்க இல்லைங்களா, ஆசாரிகள் செய்வாங்க. இந்த மாதிரி வந்து தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து 6 வயசுலேருந்து இப்போ அந்த 6th-லேருந்து 8th இது இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை வந்து அவங்க கற்றுக்கினா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா +2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் +2 முடிச்சிடுறீங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டிகிரி போவாங்க. டிகிரி போகும்போது BA, BCom, BSc இந்த மாதிரி வந்து சில வேற வேற குரூப்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், முழுக்க முழுக்க கணிதம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், முழுக்க முழுக்க அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்படி ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு இதை பேஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு வருஷம் பிகாம் படிக்கிறாருன்னு சொன்னால் அடுத்த வருஷம் அவர் பிகாம் பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்து வந்து அவர் BSc சயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதா சொல்றாங்க. இப்போ 4 வருஷம் படிப்பு படிச்சாதான் அந்த இது இப்போ இருக்கிற இதுல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு டிப்ளமோ சர்டிபிகேட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 வருஷம் தொடர்ந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சானா அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் 3 வருஷம் கண்டினியூஸா ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சானா அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு, 4 வருஷம் கம்ப்ளீட்டா ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிச்சானா அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு. இப்போ என்னன்னா இதுல எல்லா துறைக்கும் மாறி மாறி போறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த படிப்பு மேல ஆர்வம் இருக்குதோ அந்த படிப்புக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுதான் வந்து இந்த எஜுகேஷன் பாலிசில இது ஒரு திட்டமா இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது நமக்கு மாணவர்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா மாணவர்கள் இதனால செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா உருவாகும். அதாவது மனப்பாடம் பண்ற அந்த விஷயம் இல்லாம ப்ராக்டிக்கலா அவங்க நிறைய கத்துப்பாங்க. இப்படி பல விஷயம் வந்து சொல்றாங்க. மாணவர்கள் வந்து இதனால பயங்கரமா முன்னேறிடுவாங்க, இதனால வந்து சுய அறிவு வளரும், அப்படி பல விஷயங்கள் இது வந்து பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதா இதுல வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் எப்படி இது புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா ஆரம்பத்திலே நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல மாணவர்கள் வந்து பலவிதமான மாணவர்களா இருப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரே கிளாஸா இருக்க முடியாது. இப்போ அனைவருக்குமே ஒரே பொருளாதார நிலை இங்க இருக்காது, அனைவருக்குமே ஒரே மாதிரியான சமூக அமைப்பு இங்க இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல 3வது 5வது 8வது 10வது 12வது இப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸாம்ஸ் அதாவது 10வது முடிக்கிறதுக்குள்ளாமே 5 எக்ஸாம்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் இதுல வந்து பயங்கரமான மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டிராப் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இதுல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து +2 முடிச்சதுக்கு அப்புறமா பொது தேர்வுன்னு எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பொது தேர்வுன்னு ஒன்று இந்தியா லெவல்ல நடத்துதுன்னு சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துல இருக்கிற அந்த கல்வி சிஸ்டத்தையே வந்து முழுசா காலி பண்ற விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறமா 8ஆம் வகுப்பிலிருந்தே அவங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கல்வியை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது மாசத்துல ஒரு 10 நாள் வந்து எந்த இடத்துல தொழில் செய்யறாங்களோ அந்த இடத்துக்கே போய் அந்த தொழிலை பத்தியான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கார்டனிங்கு, கார்பெண்டிங்கு, அதுக்கப்புறமா வந்து இப்போ நகைலாம் செய்வாங்க இல்லையா, இந்த வேலை, இப்படி பல வேலைகள் இருக்கு. அந்த இடத்துக்கே போய் அந்த வேலையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து மாணவர்களுக்கு வந்து படிப்பை விட அந்த தொழில் மேல இருக்கிற ஆர்வத்தினால இதை நம்ம வந்து கத்துக்கிட்டா லேர்ன் பண்ணிட்டா சீக்கிரமா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிச்சுன்னு சொன்னா படிப்பு பக்கம் அவங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். அதனால படிப்புக்கு
கண்டினியூ பண்ணாத எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாத ஒரு நிலைமை வந்து இதுலயும் வந்து டிராப் அவுட் ஆகிறதுக்கு, அதாவது இடைநீற்றல், பாதியிலே நின்று போறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். மொத்தத்தில் 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள மொத்தமா 6 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். 6 போர்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் வந்து மாநிலத்தினுடைய தலையீடு இதுல எதுவுமே இருக்காது. ஏன்னா இதை வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே ஒன்றிய அரசு தான். அப்போ ஒன்றிய அரசால நியமிக்கப்பட்டவர்கள் தான் இதுல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றது, கொஸ்டின் ரெடி பண்றது, எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்றது, இப்படி பல அதிகாரிகள் வந்து ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடுடைய அந்த பாடநூல் திட்டமே இதுல இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ முழுக்க முழுக்க ஒன்றியத்தில் இருக்கிறவங்க, அந்த ஒன்றியத்தினுடைய ஐடியாலஜியா இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கும்போது, அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல் கண்ட்ரோல வந்து அந்த ஒன்றியத்தின் கிட்ட தான் போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அப்போ அந்த ஸ்டேட், தமிழ்நாடுடைய ஸ்டேட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இதுல வந்து காலி பண்ற வேலையா தான் இதை நான் பார்க்குறேன். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பத்தி டிவி விவாதங்கள்ல பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் வந்து இது முக்கியமா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்றாங்க, தேவையில்லாம தமிழ்நாடு அரசு வந்து கல்வி விஷயத்துல வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது அரசியல் தான், கட்டாயமா இது அரசியல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எஜுகேஷன்ன்றதே வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அரசியல் தான். யார் படிக்கணும், யார் படிக்க கூடாதுன்னு அப்படின்றது ஐடியாலஜி பிரகாரமாவே இங்க இருக்கு. அப்படின்றப்போ வந்து நீங்க மறைமுக செயல் திட்டமா ஒரு சிலர் மட்டும்தான் படிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டமா ஏன் இதை நம்ம பார்க்க கூடாது அப்படின்றது தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஐடியாலஜியே சாதிய வர்ண சிஸ்டத்துல தான் அது இயங்குது. அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அதுதான். குறிப்பிட்டவர்கள் தான் முன்னேறணும், குறிப்பிட்டவர்கள் தான் படிக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை காப்பாத்துறதுக்கான விஷயமா கூட இதை எடுத்துக்கலாம். அதாவது மற்ற எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு சிஸ்டம் என்னன்னு சொன்னா, இவன் தான் படிக்கணும், அவன் தான் வந்து அறிவுக்கு சொந்தமானவன் அப்படின்ற ஒரு சிஸ்டம். அதனாலதான் இது வந்து ஒரு அரசியலை தான் அணுகணும். இது ஒரு அரசியல் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மொத்தமா இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கிறாங்க. பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்துல எல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா மொழி விஷயத்துல தமிழ்நாடு என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது பிஜேபி தலைவர்கள் வந்து பல முத்தான கருத்துக்களை வந்து ஏன் ஹிந்தி கத்துக்கணும், ஏன் மும்மொழி கல்வியை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பல முத்தான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இந்திய வந்து அரசு பள்ளிகள்ல அக்செப்ட் பண்ணிட்டாவே ஜோலி முடிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஹிந்தி வந்து பல ஸ்டேட்டினுடைய வரலாறையும் அவங்களுடைய எல்லா விதமான பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எல்லாமே வந்து காலி பண்ணியிருக்குது. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அதுக்குன்னு தனியா வந்து ஒரு மராட்டி மொழி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பீகார் மாநிலத்துக்கு தனியா ஒரு மொழி இருக்கு. ராஜஸ்தானுக்குன்ட்டு ராஜஸ்தானி இருக்கு. ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த இந்தி எல்லா மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் எல்லாமே காலி பண்ணிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு வந்து இதை வந்து முழு மூச்சோட இதை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் இதுதான். அதாவது நமக்குன்னு ஒரு தனிய பண்பாடு இருக்கு, தனியான ஒரு இலக்கியம் இருக்கு, தனியா ஒரு தொன்மை இருக்கு. இதனால வந்து இந்த விஷயம் வந்து நான் எப்படி பார்க்கறேன்னு சொன்னா, அதாவது ஆரிய பண்பாட்டுக்கும் திராவிட பண்பாட்டுக்கும் ஒரு போர் தான் நான் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் எப்படி பல ஸ்டேட்களை வந்து இந்தியை வச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரே கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களோ, அதே மாதிரி சவுத்லயும் சரி மேக்சிமம் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுல தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. இதையும் வந்து அவங்க இந்தி வந்து ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சமஸ்கிருதத்தை வந்து உள்ள விடுவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்களுடைய அடையாளம் வந்து அழிக்கப்படும். அப்போ ஒரே ஆரிய பண்பாடு மட்டும்தான் இந்தியா ஃபுல்லா வரும். இது வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்கும். மும்மொழி கொள்கை இது வாய்ப்பு கிடையாது. இது பண்பாட்டை விழுங்குகின்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இதுல வந்து
கட்சிகள் வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்படிதான் நின்று ஆகணும். அதுதான் வரலாறு. இங்கே பிஜேபி மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழி விஷயம் தானே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் வந்து கல்வின்றதே வந்து ஒரு பெரிய அரசியல். இது நீங்கள் வரலாறு ஃபுல்லாக பார்க்கலாம். பல இதிகாச கதைகளில் வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்ணனை எடுத்துக்கலாம். இதிகாச கதைகளில் வந்து கர்ணன் வந்து எதனால வந்து வஞ்சிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா சம்புகன் வந்து ராமனால வந்து தலை வந்து கொய்யப்பட்டாரு. எதனால வந்து ராமன் வந்து சம்புகன் தலையை வெட்டினாரு. அதுக்கப்புறமா வந்து துரோணாச்சாரியர் வந்து ஏகலைவனுடைய விரலை எதனால வெட்டினாரு. இதெல்லாம் நீங்க படிங்க. இதெல்லாம் வந்து மறைமுகமா யார் யார் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் வலியுறுத்துது. இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபி, சங் பரிவார்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னா குலத்தொழில் தான். குலத்தொழில் செய்யறது தான் நேர்மையான. அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்து இன்னும் இந்தியாவை இவங்க பின்னோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் எஜுகேஷன்ல ஜிஆர்ல முன்னேறி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கண்டிப்பா அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு முழு மூச்சா எல்லா கட்சிகளும் ஒன்னா நின்று ஃபைட் பண்ணோம். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது தலைப்பை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களான்னா அந்த தலைப்பை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.